ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போரில் டிரம்பின் நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்கும் வளைகுடா நாடுகளே தற்போது அமெரிக்காவின் அணுகுமுறையால் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் வேண்டுமா அல்லது பேச்சுவார்த்தையா என்பது குறித்து வளைகுடா நாடுகளுக்குள் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டுள்ளன. ஈரானுடனான மோதல் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் அமெரிக்காவிடம் தெளிவான நீண்ட கால போர் உத்தி இல்லை என்று வளைகுடா நாடுகள் கவலை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரான் தொடர்ந்து பதிலடி தாக்குதல்களை நடத்தினால் தங்கள் நாடுகளில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு கட்டமைப்புகள் குறிவைக்கப்படலாம் என்பதே இந்த நாடுகளின் மிகப்பெரிய அச்சமாக இருக்கின்றது. இதனால் அமெரிக்காவிடம் கூடுதல் வான் பாதுகாப்பு வசதிகளையும் தங்கள் பாதுகாப்புக்கு அமெரிக்க படைகள் தொடர்ந்து உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் வளைகுடா நாடுகள் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரத்தில் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது ஹார்முஸ் ஜலசந்தி. உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய கடல் வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக உலகின் சுமார் 20% எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறுகின்றது. இந்த பாதை தொடர்ந்து முடக்கப்பட்டால் எண்ணெய் விலை மட்டுமல்ல, உலக பொருளாதாரமே கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இதனால் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முயற்சித்து வருகின்றன. ஆனால் வளைகுடா நாடுகள் அனைத்தும் ஒரே நிலைப்பாட்டில் இல்லை. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதாக கூறப்படுகின்றது. ஆனால் சவுதி அரேபியாவும் கத்தாரும் போர் தீவிரமடைவதை விரும்பவில்லை. போர் நீடித்தால் மத்திய கிழக்கு முழுவதும் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பாதிப்புகள் அதிகரிக்கும் என்பதால் போர் நிறுத்தம் மற்றும் ராஜதந்திர தீர்வையே இந்த நாடுகள் வலியுறுத்துகின்றன. இதற்கிடையே டிரம்பின் அணுகுமுறையிலும் மாற்றங்கள் காணப்படுகின்றன. ஒருபுறம் ஈரானுக்கு எதிராக கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கும் டிரம்ப், மறுபுறம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பையும் திறந்து வைத்திருக்கின்றார். மேலும் சவுதி பட்டத்துக்கு இளவரசர் முகமது பின் சல்மானும் டிரம்புடன் பேசி பதற்றத்தை தணிக்க ராஜதந்திர வழிகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முக்கியமாக ஈரானின் எண்ணெய் மற்றும் பிற உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் வளைகுடா நாடுகளின் எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் பதிலடி கொடுக்கலாம் என்ற அச்சம் நிலவுகின்றது. அதனால் ஈரானை வீழ்த்துவதா அல்லது மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதா என்பது டிரம்பின் முடிவில் இருக்கின்றது.